மணிகண்டன் சார் வணக்கம். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம்ங்கிற பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் தொடங்க இருக்கிறார். சார், என்னதான் ஒரு பெரிய திமுக மேலே ரொம்ப கோபமான மனோநிலையில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நேரடியாக கொண்டு போய் இந்த மாதிரி அரசினுடைய திட்டங்கள் தொடர வேண்டுமா அப்படின்ட்டெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அது அது என்ன மாதிரியான ஒரு ஒரு எதிர்வினையை திமுக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்ல? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்த, தற்போது அதிமுகவில் இல்லாத, இருந்தாலும் அதிமுக கொள்கைகளை விட்டு கொடுக்காத, சமரசம் செய்யாத சமரசம் ஐயா அவர்களை முதல்ல வணங்குறேங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசுற நண்பர் ஒண்ணு சொன்னாரு, சார் கொஞ்சம் எக்கோ அடிக்குது பாத்துக்கங்க. எனக்கு முன்னாடி பேசுற நண்பர் சொன்னாரு, இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர் அப்படின்னாரு. அதுலயும் பாதியை எடிட் பண்ணி சொல்றாரு. அதற்கு முன்பு ஒரு காங்கிரஸ் கட்சியில பயணித்தவர், தேசிய நீரோட்டமான காங்கிரஸ் கட்சியில் பயணித்தவர் திரு கருணாநிதி அவர்களால் துரோகம் செய்யப்பட்டு திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்ச போது, அண்ணா என் அரசியல் தலைவர், காமராஜ் என் வழிகாட்டி அப்படின்னு சொன்னவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர். அவர் உடம்புல எந்த காலத்திலயும் தேசிய ரத்தம் ஓடிச்சு, இன பிரிவினைவாதம், இந்தியாவுக்கு எதிரான வாதம் எந்த காலத்திலயுமே ஓடுனதில்லை அப்படின்னு சொல்ல விரும்புறேங்க. இப்ப விஷயத்துக்கு வருங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த மட்டும் தீராத பிணியில் தமிழ்நாடு இருக்குதுங்க. தீராத பிணியில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க. சரி, ஓரணியில யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கோடி கம்யூனிஸ்ட், 15 கோடி கம்யூனிஸ்ட், திமுக நிலைய வித்வான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, வீராவேச புலித்தலைவர், மியாவுன்னு உருமுறை சிறுத்தை தலைவர், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டா இது ஓரணியில் தமிழ்நாடு ஆயிருப்பாங்க. இந்த தமிழகத்தை பிடித்த பிணி இந்த 4-5 பேர் வேணா ஓரணியில இவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா இவர் பின்னாடி நிக்குது அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல தான் சொல்லிட்டு அவர் போறாருங்க. சார் நிறுத்த போறாங்க. நீங்க அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற அரச மரத்து இதுல போய் பாய் போட்டு உட்காந்துட்டு, ஜம்காலம் போட்டு உட்காந்துட்டு, ஒரு பெரிய பொட்டி வச்சு உங்க குறையெல்லாம் கொண்டாந்து கொட்டுங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் அள்ளி அள்ளி தருவேன் அப்படின்னு அப்போ ஒரு நாடகம் பண்ணாரு. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணாரு. அப்பப்ப பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாரு, ஜாக்கிங் போறாருன்னு ஒரு போட்டோ ஷூட்டு. அந்த மாதிரி இது ஒரு போட்டோ ஷூட். எலெக்ஷன் வர்றதுனால அவர் முகத்தை போய் மக்கள் நல்லா காட்ட சொல்லுங்க. ஏன்னா தூரத்துல இருந்து டிவில இருந்து பார்த்தாங்கன்னா கோபம் கம்மியா தான் கொப்பளிக்கும். கிட்டக்க போய் நான் வந்திருக்கிறேன், உங்கள் அப்பா ஸ்டாலின் வந்திருக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போய் முகத்தை கிட்ட காமிச்சாருன்னா கோவம் நல்லா கொப்பளிச்சுட்டு வரும். அந்த திராவிட மாடல் ஆட்சி 4 வருஷம் கொடுத்துருக்கிறாரு, 4 வருஷம் அதை பார்த்து கொப்பளிச்சு வருங்க. அதாவது ஒண்ணு நான் சொல்லிடுறேங்க, தீபாவளினா பட்டாசு வெடிப்பாங்க, இது தமிழர்களுடைய கலாச்சாரம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு யாராவது பட்டாசு வெடிப்பாங்களா? அந்த மாதிரி மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிறது 2024 அந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்க போற தேர்தல் எதுக்குன்னா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த திமுக ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆனா எப்ப பார்த்தாலும் ஆரம்பிச்சுக்குவாங்க. இவங்க அப்பா காலத்துல என்ன பண்ணாரு, மொழி உணர்வு, இன உணர்வு பாரு, வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு பாரு, தமிழா சோத்தார் அடித்த பிண்டமே இன உணர்வு கொள்ளு, தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்குன்னு இவங்க ஆரம்ப காலத்துல இப்படியே தான் எப்பெல்லாம் இவங்களுக்கு ஒரு இறங்கு முகம் வருதோ அப்பெல்லாம் மொழி உணர்வு இன உணர்வும்பாங்க. அதே மாதிரி வாஜ்பாய், குஜ்ரால், தூங்கிட்டே இருந்த தேவகவுடா ஒருத்தரை கூட விட்டு வைக்காம எல்லா மந்திரி சபையிலும், மன்மோகன் சிங் UPA 1 UPA 2 எல்லாத்துலயும் இருப்பாங்க. அப்ப பார்த்தா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வாயை பிடிக்குவாங்க. எப்பெல்லாம் எதிர்கட்சியில இருக்கிறாங்களோ இந்த தோல்வி முகம் நமக்கு வரப்போகுதுன்னு எடுத்துக்குவாங்க அந்த பழைய துருப்பிடிச்சு போன அரத பழசு ஈஸ்ட்மன் கலர் இன உணர்வுக்குள் மொழி உணர்வுகள்னு. என்ன மண் இனம் மொழிக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துச்சு தமிழ்நாட்டுல? மண்ணை திருடி 4500 கோடிக்கு மண்ணை திருடிட்டு கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. திருடாம நிறுத்துறீங்கன்னா மண்ணு காப்பாற்றப்படும், மொழியை காப்பாத்துறாராம். எல்லாம் வச்சிருக்கிற திமுக அமைச்சருங்க வச்சிருக்கிற CBSE ஸ்கூல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, 3 மொழி பாடத்திட்டம் வச்சிருக்காங்க. தமிழ்ல பேசுறீங்கன்னா ஃபைன் போடுறாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகள் நடத்துற பள்ளியில சன்ஷைன் ஸ்கூல் பாருங்க, தமிழ் பற்றாளர்
மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை அவங்க நடத்துற ஸ்கூல்ல சன்சைன் அப்படின்னு பேர் வச்சுட்டு மொழியை காப்பாத்துறாங்களாம். எந்த இனத்தை காப்பாத்த போறாரு? தமிழ் இனத்தை காப்பாத்த போறாங்களா, திராவிட இனத்தை காப்பாத்த போறாராம். ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த இனமும் கேட்டா திராவிட மாடல். அதுவே தமிழ் இல்ல. ஏன் அது பாதி இங்கிலீஷ், திராவிடங்கிறது பாதி சமஸ்கிருத மொழியை வச்சுக்கிட்டு இப்படியே காலத்துக்கு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இந்த திமுகவோட டிஎன்ஏ வரலாறு. அப்புறம் இவருக்கு அப்பா காலத்துக்கு அந்த டைலாக்கா இவர் வந்தாருன்னா டீலிமிட்டேஷன் பூச்சாண்டி மும்மொழி வந்துருச்சு. ஆனா இவங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாம் மும்மொழி நல்லா வந்து இந்தியை சொல்லி கொடுத்து கல்லா கட்டுவாங்க. வயிற்று பிழப்புக்கு மும்மொழி, அரசியல் பிழப்புக்கு இருமொழி. வயிற்றுக்கு இல்லாத, வாய்ப்பாட்டுக்கு இல்லாத அரசு பள்ளியில படிக்கிற ஏழை ரிக்ஷா எடுக்கிறவன் கூலி தொழிலாளர் பையன் வேணா 2 மொழி படிக்கிறான். ஆனா இவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் மும்மொழி வச்சு நல்லா கல்லா கட்டுவாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை பார்த்தாயா, ஐயோ சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, தமிழுக்கு எவ்வளவு குறைச்சு ஒதுக்கி இருக்காங்க. ஐயா எங்களாலதான் நடக்குதுன்னு சொன்ன UPA 1 UPA 2ல அமைச்சரா இருந்தீங்களே, தள்ளாத வயல மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் பிளைட் ஏறி போய் உட்காந்து மருமக பிள்ளைக்கு நல்ல பலமான மந்திரி பதவி வாங்கி கொடுக்க போனாரு. அப்ப கேட்டுக்கலாம்ல, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்காதே தமிழுக்கு ஒதுக்கு அப்படின்னு அப்ப கேட்கலாம. எப்ப பார்த்தாலும் இந்த அந்து போன அறது இது மொழி உணர்வை தூண்டுறது, இன உணர்வை தூண்டுறது. நான் கேட்கிறேன், ஆட்சியில இருந்தீங்களா 4 வருஷம், சொல்றதுக்கு யோக்கியமான திட்டம் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லி கேளுங்க. மோடி வேணுமா வேணாமா இந்திய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, தமிழக மக்கள் வேற மாதிரி முடிவு பண்ணாங்க. இப்ப நீங்க வேணுமா? ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா? இதுக்கு பதில் இதுக்கு மோடி வந்தாரு, அமித்ஷா தாடி வந்தாரு, வந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு பாருங்க, குன்றிய அரசு பாருங்க. இது மக்கள் நல்லா போய் முகத்தை காட்ட சொல்லுங்க. மொத்தமா தூக்கி வாரிட்டு போவோம், அரபிக்கடல்ல போய் உழுவ போகுது. ஓகே சார், ஓகே பேசலாம் சார். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் சார். ராஜா பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போட்டார்ல, அந்த பட்டியல்ல அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதில் நியாயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போறேங்க. 98ல பாஜகவோடு புரட்சி தலைவி கூட்டணி வச்சிருந்தப்ப அதே வாஜ்பாயை பார்த்து பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு 99ல இந்த அம்மா வெளியே போன உடனே வாஜ்பாய் 4 ஆண்டு கால நண்பர் ரைட் மேன் இன் ராங் பார்த்து வழக்கமா கதை விடுவார். அந்த மாதிரி விட்டுட்டு 1992ல பாபர் மசூதி இடிச்ச கொடுஞ்செயல் நடந்ததுக்கு அப்புறம் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல பிஜேபி 4 MLA வாங்கி கொடுத்த கருணாநிதி கட்சிக்கு இன்னைக்கு பாஜக பெரிய பயமா தெரியுதா? 2002ல குஜராத் கலவரம் நடந்து இவங்க சொல்ற மாதிரி பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் தாக்கப்பட்ட போது அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வாஜ்பாய் அமைச்சர்கள் எல்லாம் பதவியில அனுபவிச்சுட்டு அதுல வந்து நம்ம அண்ணன் TR பாலு, நம்ம அண்ணன் R ராசா எல்லாம் வந்து இன்னைய பிரதமர் அன்றைய குஜராத் முதலமைச்சருக்கு ஆதரவா பாராளுமன்றத்துல பேசிட்டு இப்ப மட்டும் பாஜக வந்தா பக்கவாதமா, இந்த வாதமா, அந்த வாதமா, என்ன இது? இவங்களுக்கு ஒரு தக்காளி சட்னி, இன்னொருத்துக்குன்னா வந்து ரத்தமா, என்ன பேச்சு கேட்டா வாஜ்பாய் ரைட் மேன் ராங் பார்ட்டி, கருணாநிதி நல்லவர், அதுக்கு அப்படியே எதிர்நிலையில மோசமான ஒரு ஸ்டாலின் நாங்களும் சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 தேர்தலில் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறாரு. வாஸ்தவமான பேச்சு. திரு மோடி அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளா முதல்வர், இன்னைக்கு 12 ஆண்டுகளா பாஜக மத்தியில் வெற்றி பெறுது. அப்ப மக்கள், இந்திய மக்கள் முழுவதுமா பாஜகவை ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்தியானா பாம்பு பிடிக்கிற நாடு சார், இந்தியானா பாம்பு பிடிக்கிற நாடுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியர்கள் வெளிநாட்டுல தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. அந்த பாஜக இணைந்து வந்துட்டீங்களா? இருங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இல்ல. என்ன நீங்க போய் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி ஓபன் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் சார் சொல்றீங்க? பிடிக்கிற நாடுன்ட்டு நீங்க வந்து அதை மாத்துறதே மோதின்ட்டு நீங்க ஒரு பொய்ய சொன்னீங்கன்னா எப்படி சார் நம்ப முடியும்? அப்படி வெளிநாட்டுல ஒரு கருத்து இருந்தது, என் கருத்தை சொல்றதுல நீங்க ஏன் குதிக்கிறீங்க? வெளிநாட்டுல அப்படி கருத்து என்னுடைய கருத்து அது. ஆமாமா, வெளிநாட்டுல அப்படி கருத்து. ராஜா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அந்த பாஜகவோடு அதிமுக இங்க வந்து ஒரே ஒற்றை புள்ளியில் எதுக்கு சேர்ந்திருக்குன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழக மக்களுக்கு எதிரான, தமிழகத்தை இருண்ட மாநிலமாக மாற்றிய 50 ஆண்டு காலம் பின்னால் தள்ளி தன் குடும்பத்திற்காக கட்சி நடத்தும் திமுக குடும்பத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அடிச்சு தூக்கி அரபிக்கடல்ல எறியணுங்கிறதுக்காக பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறார் பழனிசாமி. ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து திமுகவை அரபிக்கடலில் தூக்கி எறிய காத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் ஒவ்வொரு வீட்லயுமே முகத்தை காட்டுட்டோம். நல்லா கூடுதலான இடத்துல இன்னும் டெபாசிட் போய் தோப்பாங்க. ஓகே